அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி அப்படிங்கிறது நம்ம ஜெய்மனி சூத்திரத்தின் வாயிலாக ஆய்வு ஜாதகம் இரண்டாவது ஆய்வு ஜாதகம் ஜெய்மனி சூத்திரத்தின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்த தேதி 9/12/1972, 17:20 உடுமலை. ரிஷப லக்னம், லக்னத்தில் சனி வக்ரம், மிதுனத்தில் கேது, துலாத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சகத்தில் புதன் சூரியன், தனுசில் ராகு குரு, மகரத்தில் சனி. இதுதான் ஜாதக அமைப்பு. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு 3 கேள்வி. முதலாவது கேள்வி, உடல்நலம் பாதிக்கப்பட்டு உள்ளது, சரியாகிவிடுமா, எப்போது சரியாகும் அப்படிங்கிறது கேள்வி. நம்ம ஜெய்மனி சூத்திரத்தில் பார்க்குறோம். இப்போ ஜெய்மனி சூத்திரத்தின்படி அவருக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்பு அப்படிங்கிறது துலாதசையில் மீனபுக்தி. துலாதசை மீனபுக்தி நம்ம முதல் ஆய்வு ஜாதகத்திலே பார்த்துருந்தோம். 6-8 அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பு இல்லை. ஏதோ ஒரு வகையில் அது அந்த 6-8-12 உண்டான வேலையை கட்டாயம் செய்யும். இப்போ இங்கே ஏன் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது, ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சரியாகி விடுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இப்போ ஏன் இங்கே பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ 6 லக்னம், இப்போ தசா நடத்தக்கூடியது துலாதசை. 6 லக்னத்திற்கு அது 8, ஜென்ம லக்னம் ரிஷபம், ரிஷபத்திற்கு 6. இப்போ இது 2 இடத்துலையும் 6-8ஆகவும் வருது. தசாவுக்கும் புக்தி 6-8ஆக அமைகிறது அப்படிங்கிறது கட்டாயம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் பாதிக்கப்படும். இப்போ சரியாகி விடுமா அப்படின்னா இப்போ அது நடக்கிற தசா புக்தியை பார்க்கலாம். துலாதசையில் மீன புக்தி டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த தசாபுக்தி காலங்களில் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு. அதற்கு பிறகு சரியாகிவிடும். டிசம்பர் 2024க்கு பிறகு உடல்நலம் சரியாகிவிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே 6 லக்னத்தினுடைய புக்தி நடக்குது. அந்த தாங்கக்கூடிய சக்தி, அதற்கு உண்டான நிவாரணம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஆனால் முழுமையாக சரியாகிறதுக்கு இந்த தசனாபுக்தி முடியணும், மீனபுக்தி முடியணும். டிசம்பர் 2024க்கு பிறகு உடல்நலம் சரியாகிவிடும். இரண்டாவதாக கேள்வி, அவர் செய்யக்கூடிய தொழில் ரியல் எஸ்டேட், விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறார். அதில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், அடுத்த நிலை, அடுத்த கட்டத்திற்கு எப்போது நகர முடியும் அப்படிங்கிறது கேள்வி. நம்ம ஜெய்மனி சூத்திரத்தில் முதல் ஜாதகத்தில் பார்த்துருப்போம். ஒரு தொழிலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அதிக பாகை பெற்ற கிரகம் நவாம்சத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு விதி. அதிக பாகை பெற்ற கிரகம் இங்கே சுக்கிரன். நவாம்சத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் இருக்குது. இங்கே கூட யார் இருக்கா அப்படின்னா கேது. நவாம்ச லக்னமும் அவருக்கு இதே தான், லக்ன வர்க்கோத்தமமாக இருக்குது. நவாம்சத்தில் கேதுவோடு சுக்கிரன், ராசியில் சனி வக்ரம். இப்போ ஒரு என்ன தொழில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா உடல் உழைப்பு அதிகம் செய்யக்கூடிய தொழில். ஏன்னா சனியும் இங்கே வக்ரமாக இருக்குது, நவாம்சத்தில் கேது அங்கே இருக்குது. உடல் உழைப்பு அதிகம் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது இருக்கும். இது அடுத்த கட்டத்திற்கு எப்போது நகர்வு அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுக்தி அப்படிங்கிறது 6-8 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய துலாதசையில் மேஷபுக்தி, டிசம்பர் 2024க்கு பிறகு துலாதசையில் மேஷபுக்தி. இப்போ மேஷத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பதாச்சக்கரத்தில் பார்க்கணும். மேஷத்தில் 2ஆம் வீட்டினுடைய பதாவும் 3ஆம் வீட்டினுடைய பதாவும் இருக்குது. இப்போ மேஷபுக்தி அப்படிங்கும்போது அதனுடைய அதிபதி செவ்வாய். இங்கே என்ன காரகமாக வர்றார் அப்படின்னா இங்கே 4வது அதிக பாகை பெற்ற கிரகமாக மாத்தூர் காரகனாக வர்றார். இங்கே 2, 3. இப்போ தொழில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தசாபுக்தி துலாதசையில் மேஷபுக்தி சமசப்தமாக வருது. செவ்வாயும் நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் தசாநாதனான சுக்கிரன் இங்கே ஆத்மகாரகனாக பலம் பெற்று நவாம்சத்துலேயும் ஆட்சி பெற்று இருக்கார். அப்படிங்கும்போது இந்த தசாபுக்தி காலங்களில் துலாதசையில் மேஷபுக்தி அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 2024க்கு பிறகு ஒரு வருஷம் டிசம்பர் 2025 வரைக்கும் தொழில் வேலையில் கட்டாயம் சிறந்த முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக 3வது கேள்வி, கார் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, எப்போ கிடைக்கும்? இப்போ அதே தான் திரும்ப இங்கே வர்றோம். இப்போ இங்கே மாத்தூர் காரகனான செவ்வாய் அடுத்து புக்தி நடத்த போகிறார். செவ்வாய் மேஷபுக்தி நடத்த போகிறார். இப்போ 4ஆம் இடத்தினுடைய காரகம் மாத்தூர் காரகன், வீடு வண்டி நிலம் 4ஆம் இடத்தினுடைய காரகத்திற்கும் அவர் தான் செவ்வாயாக
வர்றார். இப்போ அவருடைய புக்தி நடக்கும் காலம், அவருடைய புக்தி மேஷ புக்தி நடக்க போகுது. இங்கே வருமான வாய்ப்புகளும் அதிகமாகும். அந்த கார் வண்டி வாகனங்கள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது. டிசம்பர் 2024க்கு பிறகு கட்டாயம் தொழில் முன்னேற்றம், தொழிலில் வெற்றி, வண்டி வாகனங்கள், நிலம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஜெய்மினி சூத்திரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம பராசரத்தை தொடரதே இல்லை. ஜெய்மினி அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தசாபுக்தி அமைப்புகளையும் காரகங்களையும் பதாச்சக்கரத்தையும் வச்சு ஒவ்வொரு ஜாதகங்களாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. மகிழ்ச்சி. நற்பவி. இறையுருளால் எல்லாம் நிறைவாகட்டும்.